இன்றைய முக்கிய செய்திகள். வணக்கம் நேயர்களே. அரசியல் களம் எப்போதும் சுவாரஸ்யமானது. அதிலும் குறிப்பாக ஒரு கட்சியின் உட்கட்சி விவகாரங்கள் மற்றும் அதிகார மாற்றங்கள் பற்றிய செய்திகள் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருகின்றன. திமுகவில் இப்பொழுது அடிபடும் ஒரு முக்கிய விவகாரம் குறித்துதான் இன்று நாம் பார்க்க போகிறோம். வாங்க விவரத்துக்குள் போகலாம். திமுகவின் மூத்த தலைவர் சேகர் பாபு அவர்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்து மாற்றப்படலாம் என்று அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பான தகவல்கள் உலாவி வருகின்றன. சென்னை அரசியலில் தவிர்க்க முடியாத நபராக இருந்த சேகர் பாபு அவர்களுக்கு எதிராக ஏன் இந்த அதிருப்தி? இதற்கு பின்னால் இருக்கும் பின்னணி என்ன என்பதை விரிவாக பார்ப்போம். சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துபாய் பயணம் மேற்கொண்டது அரசியல் கவனிப்புக்கு உள்ளானது. அவர் சென்னை திரும்பியதும் சென்னை மாவட்ட திமுக பொறுப்புகளில் பெரிய மாற்றங்கள் நிகழப்போவதாக தகவல்கள் கசிகின்றன. இதில் மிக முக்கியமான அடிபடும் பெயர் அமைச்சர் சேகர் பாபுடையது. இதற்கு என்ன காரணம்? அரசியல் நோக்கர்களின் கூற்றுப்படி சென்னை தொகுதிகளில் திமுகவின் செயல்பாடு குறித்து தலைமைக்கு முன்கூட்டியே சில எச்சரிக்கை அறிக்கைகள் கொடுக்கப்பட்டதாக தெரிகிறது. ஆனால் அப்போதைய கள நிலவரம் குறித்து தலைமைக்கு தெரிவிக்கப்பட்ட தகவல்களை பொறுப்பாளர்கள் சிலர் சரியாக கையாளவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. உட்கட்சி பூசல். குளத்தூர் தொகுதி முடிவுகள் கட்சி தலைமைக்கு வருத்தத்தை ஏற்படுத்தியதாக சொல்லப்படுகிறது. இந்த தோல்விக்கான பொறுப்பு மற்றும் தேர்தல் களத்தில் காட்டப்பட்ட அலட்சியம் குறித்து கட்சிக்குள் கடுமையான விவாதங்கள் நடைபெற்று வருவதாக தெரிகிறது. மாவட்ட செயலாளர்கள் மாற்றப்படுவார்கள் என்ற எதிர்பார்ப்பு எழ அதில் சேகர்பாபுவின் பெயர் முன்னணியில் இருப்பதுதான் இப்போது திமுக வட்டாரத்தில் பேசும் பொருளாகி உள்ளது. ஒரு மாவட்ட செயலாளர் பொறுப்பு என்பது கட்சி ரீதியாக மிகவும் முக்கியமானது. அதே சமயம் சேகர் பாபு அவர்கள் நீண்ட காலமாக திமுகவில் ஆன்மீக பணிகளிலும் பொது பணிகளிலும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர். தற்போது எழுந்துள்ள இந்த விமர்சனங்கள் மற்றும் மாற்றங்கள் குறித்த வதந்திகள் எந்தளவுக்கு உண்மை, தலைமை என்ன முடிவு எடுக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த அரசியல் மாற்றங்கள் குறித்து உங்கள் கருத்து என்ன? திமுகவின் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஜாய்ஸ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.